ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Cerebrovascular Accident பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் ஃபார்மில் CVA சொல்லுவாங்க அண்ட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெடிக்கல் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சஜஷன் அண்ட் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன். A stroke occurs when the blood supply to part of brain is interrupted or reduced. அதாவது ஸ்ட்ரோக்குன்றது ஒன்றும் இல்லை, பிரெயினுக்கு போகிற blood சப்ளையில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ மேபி அது இன்ட்ரப்ட் ஆகிருக்கலாம், ஸ்டாப் ஆகியிருக்கலாம், ஆர் ரெடியூஸ் ஆகியிருக்கலாம். blood சப்ளை போகாமல் நின்று இருக்கலாம். preventing brain tissues from getting oxygen and nutrients. ஸோ பிளட்டில் தான் நம்மளோட நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் கேரி அவுட் ஆகுது. ஸோ பிரெயின் டிஷ்யூக்கு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்காமல் இருக்க போது தான் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து சம்டைம்ஸ் கால்ட் ஆஸ் பிரெயின் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஹார்ட் அட்டாக் சொல்கிறோன்னா blood சப்ளை டு ஹார்ட் பிளாக் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்கிற மாதிரி, blood சப்ளை டு பிரெயின் பிளாக் ஆச்சுன்னா அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேஜர் கிளாஸிஃபிகேஷன் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், செகண்ட் ஒன் ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக், தேர்ட் ஒன் டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக் சொல்லுவாங்க. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னால் அதில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று த்ரோம்போசிஸ், இன்னொன்று எம்பாலிசம். த்ரோம்போசிஸ்னால் தெரியும், பிளட் கிளாட், ஒரு இடத்துல பிளட் கிளாட் ஆகி இருக்கிறத த்ரோம்போசிஸ் சொல்லுவோம். அதுவே அந்த கிளாட் ஆனது வந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி போச்சுன்னா அதை எம்பாலிசம் சொல்லுவோம். ஸோ செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஹெமோரேஜிக். அதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரா பேரன்கைமல் ப்ளீட் ஆர் சப் அரக்னாய்ட் ஹெமோரேஜ், அதுதான் SAHன்னு எழுதியிருக்கேன். ஹெமோரேஜ். ஸோ இன்ட்ரா பேரன்கைமல் ப்ளீடுன்றது வந்து பேரன்கைமல் டிஷ்யூஸ்க்கு நடுவில் ஏதாவது ப்ளீட் ஆகியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சப் அரக்னாய்ட் ஹெமோரேஜாக இருக்கலாம். அது டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக், இது வந்து மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதிலே நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அண்ட் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஒரு சில விஷயம்லாம் நம்மளால் சேஞ்சே பண்ண முடியாது ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து. ஸோ அதெல்லாம் நான் மாடிஃபையபிளில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜ். ஸோ ஓல்டர் ஏஜ் கேன் பி அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் CVA. நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஜெண்டரில் பார்த்திங்கன்னா மேல் ஆர் ப்ராமினென்ட்டு. நெக்ஸ்ட்டு லோ பர்த் வெயிட்டு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்குன்னா CVA இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், அதே தான் சிமிலர். நெக்ஸ்ட்டு மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் ஒரு மேஜர் திங்கு. ஸோ இதனாலேயே CVA வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன்னால். ஸோ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிளட் சப்ளை டு பிரெயின் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டயபிட்டிஸ், டிஸ்லிபிடிமியா, அதாவது கொலஸ்ட்ரால் லெவலு, ஒபிசிட்டி, சிகரெட் ஸ்மோக்கிங். ஃபர்ஸ்ட்டு இதனால தான் சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் கன்சப்ஷன், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் ஒன்று இன்னொன்றுத்துக்கு கோரிலேட்டட் தான். லார்ஜ் ஆர்ட்ரி ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அயோட்டிக் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஹார்ட் டிசீசஸ் லைக் பேட்டன் ஃபொராமன் ஓவ்லே, ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால்வ்ஸ், வால்வுலார் ஹார்ட் டிசீஸ், கார்டியோமயோபதி. இதெல்லாம் வந்து டிசீஸ் கண்டிஷன் பேஸில் வரும். ஸோ வார்னிங் சைன்ஸ் அண்ட் ஆக்ட் ஃபாஸ்ட். வார்னிங் சைன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சினோனிம் இருக்குது. பி ஃபாஸ்ட், B for balance, E for eyes, F for face, A for arms, S for speech, T for time. பேலன்ஸில் எதனா டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். லாஸ் ஆஃப் பேலன்ஸ், அதாவது ஒரு கையோ ஒரு காலோ அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஹெட்டேக் ஆர் டிசீனஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு E for eyes,
பிளட் விஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஃப்பில் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் ஆஃப் ஃபேஸ் இஸ் ட்ரூப்பிங், ஒரு பக்கம் மட்டும் ட்ரூப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ஆர் லெக் வீக்னஸ், அதாவது ஒரு கை ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், கை விழுந்த மாதிரி இருக்கும், இல்லைனா கை கால் சேர்ந்த மாதிரி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் ஃபார் ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, ஸ்லட்டு ஸ்பீச்சாக இருக்கலாம், அந்த மாதிரி பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். டைம் டு கால் ஃபார் ஆம்புலன்ஸ் இமிடியேட்லி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வித்தின் 4 ஹவர்ஸில் நம்ம பேஷண்ட் அட்மிஷன் ஆயிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு சினாரியோவாக பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சினாரியோ 1, 55 years old மேல். ஸோ 55ன்றது ஏஜ் நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டரில் வரும். அண்ட் ஜென்ரல்லையும் பார்த்திங்கன்னா ஓல்டு மேல், ஸ்மோக்கர் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டரில் வருது. ஹைப்பர்டென்சிவ் ஃபார் 10 years, present to ER around noon time with weakness of left upper limb. So weakness of left upper limb ஒரு signs and symptoms, and lower limb 60 seconds. On arrival BP பார்த்திங்கன்னா 190/80, BP ஹையாக இருக்குது. On admission 6 hours 12 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா 3/5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2/5, 1/5 பவர் குறைஞ்சிட்டே வருது. GCS கிளாஸ்கோ கோமா ஸ்கேல், அதாவது கான்ஷியஸ் லெவலு 13 இருக்குது, 10 இருக்குது, 8 இருக்குது, அதுவும் குறைஞ்சிட்டு வருது. ஃபஸ்ட்டு சீஜர் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு ஹெட்ஏக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் வரும். ப்ளீடிங் சோர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இதுக்கு ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா atrials or small arteries. Accumulation of blood occurs over minutes to hours, hence neurological symptoms usually progressively increase over the day. So first day பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகியிருக்கும் blood, அதாவது ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது பை டைம் அட்மிஷன்லேருந்து அப்படியே 6 hours ஆகும்போது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிளாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ், ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இன்ட்ராக்ரேனியல் ஹெமோரேஜில் ப்ரோக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகும் சிம்டம்ஸ்லாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் 3/5 இருந்த பவர் 6 ஹவர்ஸில் 2/5 ஆகும். ஸோ இதோட ப்ரோக்னோசிஸ் ரொம்பவே புவர். ஸோ அட்மிஷன்லேருந்து 6 hours to 12 hours பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சிம்டம்ஸ் ரொம்பவே வேர்ஸ் ஆகிட்டே போகும் இந்த கேஸில். ஸோ அதை தான் இன்ட்ராக்ரேனியல் ஹெமோரேஜ். நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் நாட் மேக்ஸிமல் அட் ஆன்செட், ஸோ மேக்ஸிமலாக இருக்காது, ரொம்பவே சிம்டம்ஸ் இருந்திருக்காது. டஸ் நாட் இம்ப்ரூவ் டியூரிங் ஏர்லி பீரியடில் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் டைம் ஆக ஆக சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இன்ட்ராக்ரேனியல் ஹெமோரேஜ். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 60 years female with history of diabetes, hypertension, hypercholesteremia, அதாவது lipidemia, presented to ER with weakness of right upper and lower limb since morning. Patient's son claims his mother woke up at 6 a.m. and she could not move out of bed and so made noises to call for help. She was trying to speak and her son noticed deviation of angle of mouth to left side, slurred speech. So be fast இதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் சொல்லியிருந்தேன். பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் அப்பர் லிம்ஸ் அண்ட் லோவர் லிம்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் ஐஸ், அதை பற்றி எதுவும் சொல்லலை. தேர்ட் ஒன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஸ் டீவியேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மவுத் டு லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் ஒன் ஆர்ம்ஸு, ஸோ வீக்னஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லட் ஸ்பீச், அதுவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டைமிங் இதில் டைம் பார்த்திங்கன்னா வித்தின் 4 hours அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பட் அவங்களுக்கு என்னென்னா சின்ஸ் மார்னிங்லேருந்து தான் தெரியுது, அவங்க எப்போ தூங்கி எழுந்தாங்கன்றதும் தெரியல. தூங்கும்போதே எப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்திருக்குன்றதும் தெரியல. ஏன்னா அவங்க எழுந்தது 6 o'clock தான்.
ஸோ அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டே 1, 2, 3 and 4. டே 1 பவர் வந்து 2/5, டே 2 0/5. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, வேர்ஸ் ஆகிருக்கு. டே 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே சஸ்டெயின் ஆகுது டே 4. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா பிபி ரொம்ப ஹையாக இருக்குது, செகண்ட் டே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, தேர்ட் டே மெயின்டைன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஃபோர்த் டே மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா லோக்கல் இன்சிட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்ட்ரி, எய்தர் லார்ஜ் ஆர் ஸ்மால் வெசல் டிசீஸு. இதோட மோஸ்ட் காமன் காஸ் பார்த்திங்கன்னா ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் தான் சொல்கிறாங்க. நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் ஃப்ளக்சுவேட், மேபி மேலே ஏறி இறங்கி இந்த மாதிரி சேஞ்சஸாக இருக்கலாம், அதுதான் ஃப்ளக்சுவேட். remit or progress in a stuttering fashion over day. ஸோ சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கிறது தான் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. இதிலே பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் டே 2/5 இருக்குது, செகண்ட் டே டிக்ரீஸ் ஆகுது, தேர்ட் டே இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோர்த் டே மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி மேலே கீழே சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஐஏன்றது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸாகவே அவங்களுக்கு வந்துட்டு இதில் எதனா ஒரு சிம்டம், நான் சொன்னேன்ல வார்னிங் சைன்ஸில் எதனா ஒரு சிம்டம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், பட் ரிவர்ட் ஆகியிருப்பாங்க, உடனே வந்துட்டு அவங்களுக்கு சரியாயிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக்குனே தெரியாமல் ஒரு சின்ன அட்டாக் வந்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த கேஸில் கேட்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்போனா வந்து கை கால் வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சான், வீக்னஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்ததா, இல்லை கண் வந்து பிளராக தெரிஞ்சுதா, அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆமாம் 6 months பிஃபோர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ, 48 years ஃபீமேல் வித் valvular heart disease. valvular heart disease என்னன்னா mitral stenosis with mitral regurgitation, presented with sudden onset of weakness of upper limb and left lower limb and deviation of angle of mouth to right side. pulse rate பார்த்தீங்கன்னா 122, irregular. பிபி பார்த்தீங்கன்னா 130/80. பவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் upper limb பார்த்தீங்கன்னா 2/5, lower limb 2/5. பவர் in right upper limb and lower limb பார்த்தீங்கன்னா 5/5. ஸோ அஃபெக்ட் ஆகிருக்கிறது லெஃப்ட் சைட் மட்டும்தான், அதோட பவர் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் மவுத் டீவியேஷன் டு த ரைட் சைட் இஸ் ப்ரெசன்ட். டே 7 பார்த்தீங்கன்னா பவர் லெஃப்ட் அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் 4/5. ஸோ இதுலேருந்து இதுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பவர். இது எம்போலிக் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. அரைஸ் ஃப்ரம் அ சோர்ஸ் இன் த ஹார்ட், அயோட்டா ஆர் லார்ஜ் வெசல்ஸ். ஆல்ரெடி சொன்னேன், எம்போலஸ்ன்றது வந்து ஒரு இடத்துல கிளாட் ஃபார்ம் ஆகியிருக்கும், அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி வேறு இடத்துக்கு வர்றது தான். ஸோ இதோட பிளாக் பார்த்திங்கன்னா கிளாட் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இல்லை அயோட்டா ஆர் லார்ஜ் வெசல்ஸில் எங்கன்னா வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கும். லார்ஜ் வெசல்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய வெசல், ஸோ இங்கேருந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவே ஸ்மால் வெசலில் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதே இடத்துல ஸ்டிக் ஆகியிருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஹார்ட்டில் இல்லை அயோட்டாவில் இல்லை லார்ஜ் வெசலில் ஃபார்ம் ஆகியிருக்க கிளாட் வந்து மூவ் ஆகி நம்மளோட பிரெயினுக்கு வந்து எங்கன்னா வந்து கிளாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்போலஸ் சடன்லி பிளாக்ஸ் த ரெசிபியன்ட் சைட், எந்தோ ஒரு சைட்டில் போயிட்டு பிளாக் ஆகியிருக்கு. ஆன்செட் ஆஃப் சிம்டம்ஸ் அப்ரப்ட், டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு. மேக்ஸிமல் அட் ஸ்டார்ட், பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ப்ராக்ரஸ் ஆகி சிம்டம்ஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில். ஸோ அதே வந்துட்டு நான் ஒரு டேப்லெட் காலம் போட்டு சொல்லியிருக்கேன். ஹெமோரேஜிக், ஃபஸ்ட்டு வந்து ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டு வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்செட் வந்து கிராஜுவல் ஆன்செட்டாக இருக்கும். ப்ரோக்ரெசிவ் நேச்சர் ஓவர் நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். மெதுவாக தான் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும், பட் போக போக சிம்டம்ஸ்லாம் ரொம்ப வேர்ஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர இதில் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு வேர்ஸ் தான் ஆகும். இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ட்ராமா, ப்ளீடிங் டிஸார்டர், வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன்ஸ். அதர் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், சீஜர், ஆல்டர்ட்
செக்மெண்டேஷன் இருக்கலாம். ICH intracranial hemorrhage may have abrupt cause. Next, thrombotic stroke, stuttering progression with periods of improvement. So stuttering na changes இப்படி மேலே கீழே அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ப்ராக்ரஸ் ஓவர் டேஸ், ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆத்ரோஸ்க்ளீரோட்டிக், இதோட ரிஸ்க் ஃபேக்டர் ஆத்ரோஸ்க்ளீரோட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஏஜ், ஸ்மோக்கிங், டயபிட்டிஸ் மெல்டஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதர் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் TIA இன் பாஸ்ட், நெக் ப்ரூட் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்போலிக் ஸ்ட்ரோக்கு, சடன் ஆன்செட் வித் டெஃபிசிட் மேக்ஸிமல் அட் ஆன்செட். சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் சிம்டமு. நம்ம அங்கே அதில் பார்த்தோம்ல, பவரில் பார்த்திங்கன்னா அப்பர் லிம்ஸ் லோவர் லிப்ஸில் 2/5 இருக்கலாம். ரேப்பிட் ரெக்கவரி ஃபேவர்ஸ் எம்போலிசம். ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு இதில் ரெக்கவரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆத்ரோஸ்க்ளீரோட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹார்ட் டிசீஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா irregular pulse in patients with atrial fibrillation. நெக்ஸ்ட்டு pathophysiology of ischemic stroke. ischemic strokeோட pathophysiology பார்க்க போகிறோம். atherosclerotic plaque or thrombus. மேபி ஒரு பிளேக்னா அதான் கிளாட் ஃபார்மேஷன், இல்லைனா த்ராம்பஸாக இருக்கும் ஒரே இடத்துல. அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செரிப்ரல் பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸில் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுனால டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த பிரெயின் டிஷ்யூ, பிரெயின் டிஷ்யூவோட பிளட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ்ட் O2 இருக்கும், இன்க்ரீஸ்ட் CO2 இருக்கும். அரோபிக் ரெஸ்பிரேஷன் கன்வெர்ட்ஸ் இன்டு anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ எப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகவும் CO2 லெவல் அதிகமாகுதோ அப்போ அரோபிக் டு anaerobic ரெஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் which causes decreased ATP production, which leads to nerve cells unable to depolarize, diminished or absent nerve function, infarction of affected brain area. So next, pathophysiology of hemorrhagic stroke. Hemorrhagic stroke அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா rupture of blood vessels or aneurysm or other causes. ஸோ காசஸ் தான் எழுதியிருக்கேன். which leads to compression of cranial nerves and brain tissue by blood, that leads to disruption of brain metabolism. அதாவது cranial nerves compress ஆகுது and brain tissueலையும் compress ஆகுது bloodனால. ஸோ அதனால் brain metabolism நார்மலான ஆக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, which reduces perfusion pressure and vasospasm, that leads to infraction of affected brain area. Actually இது simple reason தான். ஒரு இடத்துல பிளட் பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆகிறதுனால நார்மலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ப்ரெஷரையும் ரெடியூஸ் ஆகும், கூடவே பார்த்திங்கன்னா வேசோஸ்பாசம் ஏற்படலாம். ஸோ சைட் பை பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் பிரெயின் டிஷ்யூ பை பிளட் ஆகும்போதே இன்க்ரீஸ்ட் ICP அதாவது இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பர்ஃப்யூஷன் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும் அண்ட் வேசோஸ்பாசம் ஏற்படும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இன்ஃபாக்ஷன் ஆஃப் அஃபெக்டட் பிரெயின் ஏரியா, எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இன்ஃபாக்ஷன் ஏற்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நியூரோலஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ். அக்யூட் இஸ்கமிக் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் டாமினன்ட், அதாவது எந்த சைடில் அஃபெக்ட் ஆகியிருக்கோ அது பேஸ் பண்ணி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் டாமினன்ட் ஹெமிஸ்பியரில் எதனா அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னா ஏஃபேசியா, அதாவது டிஃபிகல்ட்டி இன் கம்யூனிகேட்டிங், அவங்களால சரியாக பேச முடியாது. ரைட் ஹெமிபேரசிஸ், அப்போ ரைட் சைட் லிம்ஸில் வந்துட்டு ஹெமிபேரசிஸ்ன்றது வந்து இன்எபிலிட்டி டு மூவ், அதாவது வீக்னஸ் ஆஃப் எனி அதர் சைடு, அதுதான் ரைட் சைடு ஹெமிபேரசிஸ் ஆகிடலாம். லிம்ஸில் பார்த்திங்கன்னா அப்பர் லிம் இல்லைனா லோவர் லிம் ரைட் சைடு வீக்னஸ் ஏற்படலாம். அண்ட் ரைட் சைட் சென்சரி லாஸ், ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா சென்சரி லாஸ் இருக்கும். ரைட் விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட், டிஸ்ஆர்த்ரியாவும் சேம் தான், டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங், தென் டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் கால்குலேட்டிங். ஸோ லெஃப்ட் சைடில் அஃபெக்ட் ஆகும்போது ரைட் சைடில் தான், லெஃப்ட் சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆகும்போது ரைட் சைடில் தான் அதோட சிம்டம்ஸ்லாம் தெரியும்.
நெக்ஸ்ட்டு ரைட் டாமினன்ட் ஹெமிஸ்பியர் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா லெஃப்ட் விஷுவல் ஃபீல்டு டிஃபெக்ட் ஆகலாம், லெஃப்ட் ஹெமிபேரசிஸ் வீக்னஸ் ஆஃப் லிம்ஸ் இன் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சென்சரி லாஸ், dysarthria, spatial disorientation, unable to rule out their body movements in relation to surroundings. அதாவது அவங்களோட பாடி போஸ்டரே அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது, இப்படி தான் உட்காந்துருக்கா, இந்த சைட் திரும்பியிருக்கா, அந்த மாதிரி அவங்களால சொல்ல முடியாது. இன்கேஸ் பிரெயின் ஸ்டெம் செரிபெல்லம் போஸ்டீரியர் ஹெமிஸ்பியர் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த பார்ட்ஸில் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்ததுன்னா மோட்டார் ஆர் சென்சரி லாஸ் ஆஃப் 4 limbs, கேட் அட்டாக்சியா, dysarthria, amnesia, bilateral visual defect ஏற்படலாம். ஸ்மால் சப்கார்டிக்கல் ஹெமிஸ்பியர் which is also called as pure motor strokeன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்ததுன்னா வீக்னஸ் ஆஃப் ஃபேஸ் and limbs on one side of the body without abnormalities of higher brain function. அதாவது ஃபேஸ் இல்லைனா லிம்ஸில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், வீக்னஸாக ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், இது பெருசாக பிரெயின் ஃபங்க்ஷனில் அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் சப்கார்டிக்கல் ஹெமிஸ்பியர் which is called as pure sensory stroke, decreased sensation of face and limbs on one side of the body without abnormalities of higher brain function. அதாவது ஃபேஸ் சென்சேஷன் வந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்கும் அண்ட் லிம் சென்சேஷனும் குறையலாம் ஆன் ஒன் சைட் ஆஃப் த பாடி, ஒரு சைட் ஆஃப் த பாடியில் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா பியோர் மோட்டார் ஸ்ட்ரோக். மோட்டார் ஸ்ட்ரோக்குன்ற போது ஆக்ஷனில் அஃபெக்ட் ஆகிறது. ஸோ கை கால் அதாவது லிம்ஸை அப்படி இல்லைனா ஃபேஸில் வீக்னஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் அவங்களால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஆக்டிவிட்டீஸ்லாம். சென்சரி ஸ்ட்ரோக்குன்ற போது சென்சேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக், இது பார்த்திங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். இது எல்லாமே ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக்கோட மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா சிவியர் ஹெட்டேக், ஏன்னா இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரில் சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அதனால் இங்கே பார்த்தோம்ல இன்க்ரீஸ்ட் ICP. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிவியர் ஹெட்டேக், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், rigidity of back and neck which is called as natural rigidity, pain in spine due to meningeal irritation, visual disturbance, visual loss or diplopia, dizziness, hemiparesis. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வார்னிங் சைன்ஸ்லேயே ரிலேட்டடாக வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம விஷுவலைஸாகவே பார்க்கலாம், அவங்களோட சிம்டம்ஸ்லாம் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சிடி ஸ்கேன் எடுக்கும்போதே தெரியும் அதில் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ எம்ஆர்ஐயை விட சிடியில் ரொம்பவே நல்லா கிளியராக தெரியும் எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு கரோட்டிட் அல்ட்ராசவுண்ட், செரிப்ரல் ஆஞ்சியோகிராம் அண்ட் எக்கோ கார்டியோகிராம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இமீடியட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஆர் ஜென்ரல் மெடிக்கல் மெஷர்ஸ். நெக்ஸ்ட்டு ஏர்வே கன்ஃபார்ம் பேட்டன்சி, ஏர்வே கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். பிபி, பல்ஸ், O2 அண்ட் ரெஸ்பிரேஷன்லாம் செக் பண்ணியிருக்கணும். மானிட்டர் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்லேயே பார்த்துருக்கோம் டிஎம், ஹைப்பர்லிபிடிமியா அதெல்லாம் இருக்குது. ஸோ எப்போவுமே பிளட் குளுக்கோஸ் லெவல் மானிட்டர் பண்ணிடணும். இன்கேஸ் ஹைப்பர் அண்ட் ஹைப்போ இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணியிருக்கணும். மெயின்டைன் ஹைட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ நல்லா சாப்பிட சொல்லணும், நியூட்ரிஷன் ஃபுட்டாக. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஸ்பிரின் வந்துட்டு ஆன்டிபிளேட்லெட்டு. ஸோ ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 300 mg டெய்லி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா குளோபிட்ரோஜல் 75 mg டெய்லி இஃப் ஆஸ்பிரின் இஸ் இன்டாலரபிள். ஆஸ்பிரின் அவங்களால எடுத்துக்க முடியாத போது குளோபிட்ரோஜல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டைபைரிடமோல் 200 mg BD இஃப் குளோபிட்ரோஜல் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட். ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக் பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின் தான். ஆஸ்பிரின் வந்து இன்டாலரபிளாக இருக்கவங்களுக்கு குளோபிட்ரோஜல் கொடுப்பாங்க. குளோபிட்ரோஜலும் கான்ட்ராஇண்டிகேட்டடாக இருக்கும்போது டைபைரிடமோல் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிகோஆகுலண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹெப்பாரின் அண்ட் வார்ஃபரின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெப்பாரின் ஆர் வார்ஃபரின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இது எந்தெந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், டிஸ்ஆர்த்ரிமியாஸ், அன்இன்ஃபெக்டட் கார்டியாக் வால்வ் லீஷன், கார்டியோமயோபதிஸ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டின் தெரப்பியாக அட்டோர்வாஸ் ஆர் பேராவேட்டைன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐசிபி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறதுனால ஆஸ்மோட்டிக் தெரப்பி கொடுப்பாங்க. ஆஸ்மோட்டிக் தெரப்பினா ஐவி மேனிட்டால் இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஐவியில். நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் கரோட்டிட் எண்டாக்டமி, பர்க்யூட்டினியஸ் டிரான்ஸ்லூமினல் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டோவாஸ்குலர் காயிலிங் அண்ட் கிளிப்பிங், இது 3 தான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்புறம் ஐசிபி மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டே பார்த்தோம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மேனிட்டால். அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெட் அண்ட் எப்போவுமே எலிவேட் ஆகி தான் இருக்கணும். ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்கணும். சேஞ்ச் பொசிஷன் ஃப்ரீக்வெண்ட்லி, ஏன்னா வீக்னஸ் ஆஃப் லிம்ஸ் இருக்கிறதுனால ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. சேஞ்ச் பொசிஷன் ஃப்ரீக்வெண்ட்லி, ஏன்னா டு ப்ரிவென்ட் ப்ரெஷர் சோர், ஏன்னா அவங்களால மூமெண்ட் எதுவும் இல்லாததுனால ப்ரெஷர் சோர் டெவலப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பொசிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சீஜர் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இதுவும் பிரெயின் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சீஜர் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கணும். ஏன்னா காம்ப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா சீஜர் இருக்குது. ஸோ அதனால் அதை கொடுத்துருக்கணும். இன்கேஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப வீக்னஸ் ஆஃப் லிம்ஸ் இருந்ததுன்னா ரெயில்ஸ் டியூப் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது மூலயமா அவங்களுக்கு நியூட்ரிஷன் அடிக்குவேட்டாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சீஜர், டிப்ரெஷன், ஸ்பாஸ்டிசிட்டி, கான்ட்ராக்சர் ஆர் சோர்ஸ், ஃபால்ஸ், பிளாடர் அண்ட் பவல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோஃபார் இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஒரு சின்ன டெஃபினேஷன், அதோட கிளாசிஃபிகேஷன், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அதுலேயே மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வார்னிங் சைன்ஸ் பார்த்துருக்கோம், பி ஃபாஸ்ட். அப்புறம் சினாரியோ வச்சு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் பார்த்தோம். அப்புறம் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நியூராலஜிக் அப்நார்மாலிட்டிஸ் இன் அக்யூட் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், ஒவ்வொரு பார்ட்டில் எந்தெந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இன் ஹெமோரேஜிக் ஸ்ட்ரோக் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு இமீடியட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி, ஆன்டிகோஆகுலன்ட், ஸ்டாட்டின் தெரப்பி, ஆஸ்மோட்டிக் தெரப்பிலாம் பார்த்தோம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோடு சேர்த்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதனா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ.